நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அதை மேகதாது அணையை கட்டக்கூடாதான் நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் என்னென்னா அவங்க கர்நாடகாவை சார்ந்த துணை முதல்வர் திரு சிவகுமார் பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக மேகதாது அணை கட்டப்படுங்கிறவர் சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு கொடுத்தா என்ன தீர்ப்புனா அந்த விரைவான திட்ட அறிக்கை அது நீங்கள் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்களே. மேகதாது அணை கட்டலாம்ங்கிறத ஒன்றும் சொல்லலாம். ஆனால் அவர் உச்சநீதிமன்றம் ஏதோ மேகதாது கட்டுறதுக்குண்டான அந்த ஆணையை பிறப்பிச்ச மாதிரி ஒரு தவறான தகவலை கர்நாடகாவின் துணை முதல்வர் சிவகுமார் சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா காங்கிரஸ் மாத்திரம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இயக்கங்களும் இதில் அவங்க யாருமே இதில் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்ட ஒரு ஒருமித்த கருத்தில் இருக்கும். என்ன கருத்துனா காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படக்கூடாதுங்கிறதா எல்லாருடைய கருத்து. அது பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு பாஜக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 177 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு அந்த காவிரி தண்ணீர் கொடுக்கணுங்கிறது இது இருக்குது. அதை அவங்க கொடுக்கறது இல்லை. வெள்ள காலத்தில் உபரி நீராக வரதை அதில் அவங்க கணக்கு சேர்த்துக்கிறாங்க. நமக்கு மழை தண்ணி தேவைப்படும் போது அந்த உரிய காலத்தில் அந்தந்த மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது மேகதாது அணையை அவங்க கட்டிட்டாங்கன்னா தண்ணி நீ 50 விழுக்காடு வர்ற தண்ணியும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் டெல்டா மாவட்டங்கள் அனைத்தும் பாலைவனம் ஆயிரும். உங்களுக்கு நீர் ஆதாரமே இல்லாமல் போயிடும். நமக்கு தமிழ்நாடுடைய மத்திய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒன்றிய பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் இதை கவனம் செலுத்த வேண்டும். கர்நாடகா அரசின் இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும். திட்டங்கிறது என்ன சொல்லணும்னா இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது. இதனுடைய பாதிப்பு தமிழ்நாடு, நமக்கு பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி, கேரளா எல்லா 3 மாநிலங்களும் பாதிக்கிற ஒரு இந்த இதை ஒன்றிய அரசு இது ஒரு முடிவுக்கு வரணும். கர்நாடகாவுடைய அரசு இந்த திட்டத்தை முறியடிக்கணுங்கிறதா எங்களுடைய இது. முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்துக்காண்டி அவர் டெல்லிக்கு போனார் தெளிவாக அரசாங்கம் அவங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பரிந்துரைகள்லாம் அங்கே நாட்டினுடைய பிரதம மந்திரி திரு மோடி அவர்களுக்கு என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேகதாது இந்த அணை பிரச்சனை அது விஷயமா பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குரிய நிதியை ஒதுக்க வேண்டும்ங்கிற அந்த கோரிக்கையை நிதியமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவர் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு முதல் முறையாக அவர் முதலமைச்சரை பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சருங்கிறதா அங்கே ஒன்றிய அரசுடைய நம்முடைய பிரதம மந்திரி சரி நிதியமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டுக்குள்ள தேவையில்லை சொல்லியிருக்காரு. இது ஒரு எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். இதில் அவர் என்ன காரணத்துக்காண்டி போயிருக்கிறார் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களே. முதலமைச்சர் அந்த ஒவ்வொரு பிரதமர் மந்திரியுடைய சந்திப்பாக இருக்கட்டும், நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையாருடைய சந்திப்பாக இருக்கட்டும், அந்த சந்திப்பில் என்ன விவாதிக்கப்பட்டது, என்ன கோரிக்கைகளை முதலமைச்சர் வச்சிருந்தாரு எல்லாமே நாளிதழ்கள் உங்களை மாதிரி ஊடகவியலாளர் மூலியமா நானே அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்.